நேரத்தை குறைக்க முடியாது, பாரத்தை மறைக்க முடியாது. நேரம் நகர நகர பாரமும் நகர்ந்தே தீரும், காத்திரு. நமது பொறுமையின் எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை பொறுத்து மாறுபடுகிறது. மறந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகும். எதிர்கால வெற்றி தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துங்கள். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையாயினும் வாழ பழகிக்கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்தேதான் பெற்றுக்கொள்ள முடியும். கோபப்படுவரிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் வெறுப்பவரிடம் காரணம் கூட கேட்கக்கூடாது. பிறப்பால் வறுமையானவனாக இருக்கலாம், உழைப்பால் வசதியானவனாக மாறலாம். ஆனால் நற்செயல்களால் மட்டுமே மனிதனாக அனைவர் உள்ளங்களிலும் வாழ முடியும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்தவன் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடுவதும் இல்லை, இன்பத்தைக் கண்டு துள்ளி குதிப்பதும் இல்லை. வாழ்க்கையில் செய்யும் சிறிய செயல்களில் பெரிய மாற்றங்கள் உறைகின்றன. வாழ்க்கை மிகவும் கடினமான தேர்வு. மற்றவர்களை நகலெடுக்க முயற்சிப்பதால் பலர் தோல்வியடைகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வினாத்தாள் இருப்பதை உணரவில்லை. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வலிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே. அரைகுறையாக எதையும் செய்யாதீர்கள். நல்லவை என்றால் துணிந்து நிறைவேற்றுங்கள். கெட்டது என்றால் அதை செய்யாமல் அறவே தவிர்த்து விடுங்கள். யாரும் தட்டி கொடுக்கவில்லை என்று உன் முயற்சியை தட்டி கழித்து விடாதே. முயற்சித்துக் கொண்டே இரு. கோப்பையில் கொதிக்கும் நீரின் விளைவு ஆவி ஆகிவிடும். கோபத்தில் கொதிக்கும் வார்த்தையின் விளைவு ஆவி போனாலும் விடாது. நம் பயம் எதிரிக்கு தைரியம், நம் அமைதி அவனுக்கு குழப்பம். குழப்பத்தில் இருப்பவன் எப்பொழுதும் ஜெயித்ததில்லை. வாழ்க்கையின் ஆகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான். வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திரித்துக் கொள்வாய். நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமது வாழ்வில் மீண்டும் நாம் பெற முடியாத பெரும் செல்வமாகும். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல், நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம். லட்சியம் உன்னை முன்னே கூட்டிச் செல்லும், அலட்சியம் உன்னை பின்னே தள்ளிச் செல்லும். அரிதாக இருக்கும் வரை ஆச்சரியமாய் பார்க்கப்படுவாய், எளிதாகிவிட்டால் புறக்கணிக்கப்படுவாய். நீ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை. அக்கறை இருந்தால் போதும். பலவற்றை கேளுங்கள், சிலவற்றை மட்டும் பேசுங்கள். செய்து முடிக்கப்பட்டதை ஒருபோதும் மாற்ற முடியாது. பொற்காலம் என்பது நமக்கு முன்னால் உள்ளதை தவிர நமக்கு பின்னால் இல்லை. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். முகம் எது முகமுடியது என்று தெரியாமல் பழகிக்கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களிடம். 10 வகை புண்ணியத்தை செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவது உயர்ந்தது. இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை, இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர். இருப்பதோடு வாழ். உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். தியாகம் செய்யவும், மன்னிக்கவும், நன்றி கூறவும்,
தெரிந்து கொண்டு விட்டால் நாம் மகிழ்ச்சியையோ அமைதியையோ தேடி ஓட வேண்டியதில்லை. இவை தாமாகவே நம்மை தேடி வரும். வாழ்க்கையின் பிற்கால துன்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய துன்பம் ஆரோக்கியத்தை இழந்து விடுவதே ஆகும். எல்லோரையும் மதியுங்கள். அது யாராக இருந்தாலும் கொடுக்க கொடுக்க அது திரும்ப கிடைக்கும். அதேபோல் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்கள். தளர்ந்து நிற்காதே, சோர்ந்து இருக்காதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். முயன்றால் எட்டும் உயரம்தான் வெற்றி. கற்பனை நிஜமில்லை என்று தெரிந்தாலும் மனம் என்னவோ கற்பனையைத்தான் நேசிக்கிறது. 1000 நூல்களை படிப்பதை விட ஒரு நல்ல நூலின் கருத்தை வாழ்வில் பின்பற்றுவது மேலானது. பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி. அதை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள். சரியோ தவறோ, உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் இருக்க வேண்டும். மற்றொருவர் கையில் கொடுத்தால் கிறுக்கி தள்ளி விடுவார்கள். காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கப் போவதில்லை. நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. உங்கள் இலக்குகளை அதிபயங்கர உயரத்தில் வைத்து தோல்வியடைந்தாலும் உங்கள் தோல்வி மற்றவர்களின் வெற்றியை விட உயரத்தில் இருக்கும். நம் ஒவ்வொருவரின் ஆகப் பெரும் சொத்து நம் மனநிலை. நம் மனநிலை சரியாக இருந்தால் எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்து இன்பம் காணலாம். ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமான தீமையை செய்கிறது. தடை எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை வெல்வதிலும் பெருமையுண்டு. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது. நம் எண்ணம் உறுதியாக இருந்தால் நம் வாழ்க்கை சிறக்கும். நம் எண்ணமே நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.